சேலத்துல இருந்த ஒரு முருகன் சிலை இப்ப ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அது சோசியல் மீடியால ஒரு வைரலாகவும் எல்லாரும் கலாய்க்கிற விதமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஆக்ஷன். சேலம் அணைமேடுல ராஜமுருகன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை பார்த்துக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் தான். இவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, சேலம்ல அதே மாதிரி இன்னொரு கோயில் இருக்கு முத்துமாலை, அந்த முருகன் கோயில் இருக்கக்கூடிய சிலை மாதிரி நம்மளுமே ஒரு பெரிய சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்கடாச்சலம் வந்து ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக அங்கங்கெல்லாம் பணத்தெல்லாம் எடுத்து ஒரு 40 லட்ச ரூபா வந்து ரெடி பண்றாரு. நம்ம வந்து பெரிய ஸ்டாச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. யார்கிட்ட வந்து இதை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய சித்தையன் அப்படிங்கிற சபரி கிட்ட வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாச்சு பண்ண போறோம், அதுவும் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாச்சு. அதாவது எத்தனை அடினா 56 அடிக்கு முருகன் சிலை. ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்படிதான் முருகன் வரப்போகுது, முருகன் சிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே வெங்கடாச்சலத்துக்கு அவங்க காமிக்கல. வெங்கடாச்சலம் நமக்கு ஸ்டாச்சு வந்துட்டா போதும், ஃபைன், நம்ம வந்து முருகன் சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஸோ முருகன் சிலை நம்ம வச்சிடலாம். இது மலேசியால ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். மலேசியால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முருகன் சிலை இருக்கும், அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க முருகன் சிலையா இருக்கட்டும், சில சாமி சிலைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில சேலம்ல இருக்கக்கூடிய முருகன் சிலை மாதிரி, அதாவது முத்துமலை கோயில்ல இருக்கக்கூடிய முருகன் சிலை மாதிரியே ராஜமுருகன் கோயிலுக்கும் உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் மாதிரியே இல்லை. ஏன்னா முருகன் சிலைக்கு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வடிவம் இருக்கும். முருகன் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகனை ரசிப்பாங்க. ஏன்னா முருகனோட ஸ்மைலுமே வந்து பாத்தீங்கன்னா சிலையில ரொம்ப அழகா தெரியும். அண்ட் அவருடைய கிரீடமா இருக்கட்டும், அவருடைய கையா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அது இந்த சிலையில இல்லவே இல்லை. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமா, அந்த போட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது முருகனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இது எல்லாருமே சமீபத்துல எப்படி பேசினாங்க அப்படின்னா, இது முருகனா இல்ல முனியப்பனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாங்க. என்னன்னா, அந்த சிலையை வடிவமைக்கிற சபரி இது வரைக்கும் முருகன் சிலை செஞ்சதே இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனையா வெடிச்சுது. ஏன்னா அவர் இது வரைக்கும் முனியப்பன், அதாவது முனீஸ்வர சுவாமியோடைய சிலையை தான் செஞ்சிருக்காரு, முருகன் சிலை செஞ்சதில்லை. ஸோ அதனால அவராட்டி முருகன் சிலையை அந்த அளவுக்கு அக்யூரேட்டா கொண்டு வர முடியல. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமா வெடிச்சிச்சு. இன்ஃபேக்ட் அந்த சிலையை ஓகே மக்கள்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளவு வருஷம் செஞ்சுட்டோம், வெயிட் பண்ணியாச்சு, சிலை முடிஞ்சிருச்சு, பெயிண்ட் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்கறதுக்காக எடுத்து காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஷாக்கிங், மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியில நின்னாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய இஷ்யூவாவே கிரியேட் ஆனிச்சு. ஏன்னா முருகன் பக்தர்கள் இல்ல காமனா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முருகன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கும்போது இது ஒரு கார்ட்டூனா தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய கேளிக்கல், அப்படியே நிறைய கமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, இது முருகனாப்பா, ஏன்பா முருகனுக்கு வந்து சாப்பாடு ஒழுங்கா போடலையா, முருகன் ஏன்பா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முருகனை வச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க, பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த சிலையை தயவு செஞ்சு மாத்திருங்க, அப்படி இல்லைன்னா நாங்களே இந்த சிலையை அடிச்சு உடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு ப்ராப்ளமா கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஒருத்தவங்களோட நம்பிக்கையை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஏன்னா இப்ப ஒரு சார்பை இன்னொரு சார்பை ஏதாவது ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது பெரிய இஷ்யூவா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் சேலம்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இப்ப பார்க்கப்படுது. ஏன்னா எந்த அளவுக்கு அதை கலாய்க்கிறாங்க அப்படின்னா, முருகன் பாவம், அவரு விரதம் இருந்து உடம்பெல்லாம் இழைச்சிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய பார்வையில நீங்க சொல்லுங்க, இது யாரு மேல தப்பு? வெங்கடாச்சலம் மேல தப்பா இல்ல சபரி மேல தப்பா? சபரி சிலை வடிவமைப்பாளர் தான், ஆனா முருகன் சிலையை வடிவமைக்கல. இவரு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணுமா இல்ல வெங்கடாச்சலம் சபரி கிட்ட கொடுத்ததே தப்பா விசாரிக்காம அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இது எப்போ மாறும்னு தெரியாது. இப்போ வரைக்கும் ஸ்டாச்சு அங்கதான் இருக்கு, அது சேஞ்ச் பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் மாறும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இது அந்த சர்க்கிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர்ச்சியில தான் உள்ளாயிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு சமூகத்தோடைய நம்பிக்கை அப்படிங்கும் போது அங்க சில
இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அழகென்ற சொல்லுக்கு முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரை வச்சு பண்ணதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு கேட்டா இல்லை. எந்த சிலையா இருந்தாலும் எப்படி இருக்குமோ அப்படி செஞ்சா பிரச்சனை இருந்திருக்காது. அதை மாற்றி அமைச்சதுனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை. இது அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா ஒரு பெரிய டவுட், ஒரு சிலை வடிவமைப்பாளர் சிலையை வடிவமைப்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க எல்லா சிலையும் வடிவமைக்க முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு வடிவம், அது ஒரு சிலை, அதை எப்படி இருந்தாலும் வடிவமைக்க முடியும். அப்படி இருக்கும்போது சபரி ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கு. ஒருவேளை சபரி உண்மையாவே சிலை வடிவமைப்பாளரா இல்லாம இருந்தா, வெங்கடாச்சலத்துக்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கும். ஸோ இதை பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நான் சொல்ல தவற விட்ட சில விஷயங்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட் இட்.